ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் நம்ம சந்திக்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்றும் நம்முடைய ஆகாரத்துக்கென்றும் ரோமர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனம், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கூடுமானால், முடிந்தால் எல்லா மனுஷரோடும் என்ன பண்ணுங்க? சமாதானமாயிருங்கள். சமாதானம் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அப்போ வைத்த சமாதானத்தை கூடுமான அளவு நாம் என்ன பண்ணணுமா? நம்மளால் முடிந்த அளவிற்கு அந்த சமாதானத்தை நாம் நாடி தேடி ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக கடந்து வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை மகிழ்ச்சியோடு கூட எல்லா விதத்திலும் என் அன்பு தேவ பிள்ளையை ஆனந்தத்தோடு கூட நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். சமாதானம் இல்லாதவர்கள் மகிழ்ச்சியும் அந்த ஆனந்தத்தையும் காண முடியாது. அப்போ சமாதானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நீ மகிழ்ச்சியோடு கூட, நீ ஆசீர்வாதத்தோடு கூட, நன்மையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளையே, தனித்திருக்கிற எந்த வீடும் நிலையாக இருக்காது என்று சொல்லி வேதம் பண்ணுது. இப்போ ஆண்டவர் கூட என் அன்பு தேவ பிள்ளையே தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது ஒருவனாக அனுப்பலை, 2 பேராக கர்த்தர் அனுப்பினார். காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தூக்கி விடுவதற்காக. அப்போ நமக்கு ஒரு சமாதானம் தேவை. இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் மாத்திரம் கொண்டு வருகிறதல்ல. இந்த சமாதானம் எல்லா மனுஷர்களோடு கூட முடிந்த அளவுக்கு நீ சமாதானமாக இருந்தால், என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் நான் சொல்ல முடியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரோடு கூட ஒன்றுபட்டு வாழு, ஒத்துப்பட்டு போ அப்படின்னு சொல்லு. அது உண்மையாகவே நல்லது தான். ஏன்னா நம்ம ஊரோடு ஒத்துப்பட்டு போனால் தான் ஊர் காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியுதுங்க. அல்லேலூயா. நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நம்ம ஊரோடு கூட ஒத்துப்பட்டு போனாலும் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் உலகத்தாராய் வாழாதபடிக்கு கிறிஸ்துக்குள்ளாக வாழ வேண்டும். அப்பயே ஊரோடு ஒத்துப்பட்டு போகணும் அப்படின்னா எல்லா மனுஷரோடு கூட சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி சமாதானமாக தான் இருக்க சொன்னாரே தவிர அவங்களோடு கூட என்ன பண்ணிடக்கூடாது? அவங்களோட வழிமுறையிலே ஒத்துப்பட்டு போயிடக்கூடாது. அவங்க வழிமுறையிலே நீ போயிடக்கூடாது. அவர்களை உன் வழியிலே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒரு ரகசியம் என்னன்னா, நீ எல்லா மனுஷரோடு சமாதானமாக நடந்தனா உலகத்தினுடைய நடவடிக்கைகளை காண முடியும், ஊருக்குள்ளே நடக்கிறதை காண முடியும், ஒரு தெருக்குள்ளே நடக்கிறதை காண முடியும், ஒரு வீட்டுக்குள்ளாக நடக்கிறதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் பேசி பாருங்கள், சமாதானத்தை நாடி போகிற ஒவ்வொரு இடத்துலையும் பேசி பாருங்கள், சமாதானத்துக்குள்ளாக நடந்து பாருங்கள். நம்ம கதையை மாத்திரமல்ல, ஊரு கதையும் நம்ம பேசுவோம். அல்லேலூயா. அவங்க வீட்டில் இப்படியா, இவங்க வீட்டில் இப்படியா, அவங்க வீட்டில் அப்படி நடந்துக்குதாமே, இவங்க வீட்டில் இப்படி ஆச்சாமே, இப்படி நடந்ததாமே. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவங்க வீடு கட்டிட்டாங்கமே, அவங்க பால் காய்ச்சிட்டாங்களாமே, அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சாமே, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சாமே. அல்லேலூயா. பல விதத்தில் நன்மையான காரியங்களும் பேசுவாங்க, தீமையான காரியத்தையும் அங்கே பேசுவாங்க. அப்போ அந்த தீமையான காரியத்தை பேசுகிற வேளையில் அவைகளுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். என்னைக்கு இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, கத்திரிக்காய் முளைத்தால் கடத்தெருவுக்கு வரும். அல்லேலூயா. எது நமக்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த மறைவான காரியத்தை, சமாதானத்தை தேடி ஓடுகிற இடங்களிலே என் அன்பு தேவ பிள்ளை நமக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும், நம்ம கேள்வியே நம்மை பார்த்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாலும், என் அன்பு தேவ பிள்ளை அதுக்கு நம்ம தலை சாய்க்கக்கூடாது. ஒரு நாளுக்கு தெரியும், ஒரு நாளில் தெரியும். அல்லேலூயா. ஒரு நாளில் தெரியும், திடீர்னு வந்து நிற்கும். அப்போ நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ இந்த விஷயத்தை கூட தெரிவதற்கு முன்பாக நம்ம சமாதானத்தை தேடி போகிற இடத்துல அந்த செய்தி நம்முடைய காதில் கேட்குறது. அல்லேலூயா. நல்லதாக இருந்தால் எடுத்துக்கும், தீமையானதுக்கு விலக்கி காப்போம், விலக்கி இருக்க வேண்டும். யோக்கியமானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளையே,
நமக்கு மறைவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெட்ட வெளிச்சமாகவே ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறது. அப்போ தேவ சமூகத்துக்குள்ளாக சமாதானத்தை தேடி ஓடுகிற இடத்துல கூட சில ரகசியங்களை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும், ரகசியங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. சிலர் கேட்கும்பொழுது, சிலர் பார்த்து நம்மளை விசாரிக்கும் போது நமக்கே அப்போ தான் தெரியும், அப்பா இவங்ககிட்ட வந்து பேசுறது நல்லது, சமாதானத்தை நாடுறது நல்லது. அப்போ தான் நமக்கு ஊரில் நடக்கிறது என்னன்னு தெரியும், உலகத்தில் நடக்கிறது என்னன்னு தெரியும், சொந்த பந்தங்களுக்குள்ளாக நடக்கிறது என்னன்னு தெரியும். அல்லேலூயா. கத்திரிக்காய் முளைச்சா கடத்தெருவுக்கு வந்தே ஆகும். ஆமாம், இதில் ஒரு நன்மை அதுதான், இந்த சமாதானத்தை தேடி ஓடுகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனால் நமக்கு மறைவாக இருக்கிற காரியத்தை அப்போ தான் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை நாடுவோம், ரகசியங்களையும் தெரிந்து கொள்வோம். அப்படி அந்த ரகசியங்கள் பொய்யாக்கப்பட்டாலும் ஒரு விதையன்னு ஒன்று போட்டுட்டோம்னா அது முளைஞ்சி வரும். அந்த முளைப்பை யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அது பூ பூக்கும், காய்க்கும், என் அன்பு தேவப்பிள்ளை கனி கொடுக்கும். அல்லேலூயா. உலகமே பார்க்கும், எப்படாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்போ நடப்பட்டது? இற்றில் நடப்பட்டதா, கள்ளத்தனமாக நடப்பட்டதா, யாருக்கும் அறியாமல் நடப்பட்டதா? எப்படி நீ நட்டு இருந்தாலும் சரி, ஒரு நாள் அது முளைச்சி வரும்பார். அப்போ அதனுடைய தன்மையை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்பட சொல்லுகிறேன். சமாதானத்தை நாடுவோம். கொஞ்சம், அதாவது வேதம் சொல்கிறது, புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். வினா உள்ளவர்களாக இருக்கும்படியான காரியம் நமக்கு தெரிய வரும்போது அப்படி இருந்துக்கணும், கபடற்றவர்களாக. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படியே இருந்துட்டோம். ஊரோடு கூட ஒத்துப்பட்டு சமாதானத்தை நாடும்பொழுது தான் தெரியுது, ஆஹா இவ்வளோ காரியம் இருக்கிறதா என்று சொல்லி. அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தை நாடுவோம், ரகசியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இதை ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரை, உலக பிரகாரம் என்ற ரீதியிலே ஆண்டவரை ஒவ்வொருவருக்குள்ளாக கர்த்தர் கிரியை செய்யும், புரிய வைப்பீராக, விளங்க செய்வீராக. ஆண்டவரே, இதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள செய்வீராக. ஆண்டவரே, விதைக்கிற விதையானது தான் ஆண்டவரே, அது ஆண்டவரே முளைக்கும். அது எப்படி விதைத்திருந்தாலும் சரி, திருட்டுத்தனமாக விதைத்திருந்தாலும் சரி, கள்ளத்தனமாக விதைத்திருந்தாலும் சரி, நேர்மையாக விதைத்திருந்தாலும் சரி, ஆண்டவரே ஒரு நாளில் ஆண்டவரே அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிந்து கொள்வதற்கு முன்பாக தான் ஆண்டவரே சமாதானத்தை தேடுகிற இடங்களிலே அதனுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்பா கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக. ஆண்டவரே, சபை மக்களுக்காக நான் செபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா நடக்கிற எந்த ஆண்டவரே சம்பவத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நான் சபிக்கிறேனப்பா, சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒருவரையும் சபியாதிருங்கள் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கு, உம்முடைய நாமத்துக்கு விரோதமாக, தூஷணமாக, ஆண்டவரே கேவலமாக, ஆண்டவரே பல விதத்தில் ஆண்டவரே தூஷணமாக நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் சபிக்கிறேன் அப்பா, சபிக்கிறேன், காரியங்களை சபிக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியர்களை கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்துக்கொள்ளும். ஊழியர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். சபையை ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெட்கத்துக்குள்ள உட்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். சபை மக்களை ஆண்டவரே நல் மனசாட்சியோடு கூட நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கும். ஏசு ரத்தம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.